ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். பணம் நிரந்தரமாக நம்மளோட இடத்துல தங்கணும் அப்படின்னா இந்த இரண்டே இரண்டு இலைகள் நம்ம இடத்துல இருந்தால் போதுங்க. நம் வாழ்க்கையில் நமக்கு பணம் தான் மிகவும் முக்கியமான ஒன்று. பணத்தை சம்பாதிக்க தான் நம்ம அனைவரும் உழைத்து கொண்டு இருக்கிறோம். பணம் இல்லை அப்படின்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பணத்தோட ஆதிக்கம் இந்த உலகத்தில் நிறைய வந்துருச்சுங்க. பணத்தை வீண் செலவு செய்யக்கூடாது, பணம் வீண் விரயம் ஆகக்கூடாது அப்படின்னு எண்ணி தான் நம்ம எல்லாருமே பணத்தை சேமித்து வைக்க நினைப்போம். சம்பாதிக்கிற பணத்தை சேமித்து வச்சோம் அப்படின்னா அது நமக்கு பிற்காலத்தில் உதவியாக இருக்குங்க. அந்த பணத்தை சேமித்து வைப்பதற்கும் அப்படிப்பட்ட பணம் நம்ம கையில் எப்பொழுதும் நிரந்தரமாக தங்குவதற்கும் ஒரு சில வழிபாட்டு முறையை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பணம் என்று சொன்னதுமே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் தாங்க. மகாலட்சுமி தாயாருடைய முழு அனுகிரகமும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா பணம் நம்ம இடத்துல நிலையாக இருக்குங்க. அதனால் மகாலட்சுமி தாயாரை எப்படி வசியம் செஞ்சு பணத்தை நம்ம இடத்துல நிலையாக தங்க வைப்பது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக ஒன்று இருக்குங்க. அதனை வைத்து வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அந்த தெய்வம் நமக்கு வேண்டியது அனைத்தையும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொருளை நம் வீட்டில் வைத்திருந்தால் வீட்டில் தெய்வமும் நிலையாக இருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. எந்த வகையில் அந்த அனைத்து தெய்வத்திற்கு உகந்ததாக கருதப்படும் தாங்க இந்த வெற்றிலை. வெற்றிகளை குவிக்கக்கூடிய இலை தாங்க இந்த வெற்றிலை. அதனால தான் இதற்கு வெற்றிலை அப்படிங்கிற பேரும் வந்ததுங்க. மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த வெற்றிலை நம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவும் நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வீட்டில் வெற்றிலை வாடுகிறதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் வாசனை செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு கூட சொல்லலாங்க. வெற்றியை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த இந்த வெற்றிலையில் 3 திருநீற்று பச்சை இலையையும் ஒரு பச்சை கற்பூரத்தையும் வைத்து சுருட்டி படம் வைத்திருக்கக்கூடிய பெட்டியில் நீங்கள் வச்சிடணுங்க. இப்படி செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக நம்மளோட வீட்டில் வாசம் செய்வாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் பணவரவையும் அதிகமாக தருவாங்கங்க. இந்த இலைகளை மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் மாற்றி வைக்கணுங்க. சுக்கர ஓரைகளான காலை 6 மணி முதல் 7 மணி வரைக்கும், மதியம் 1 மணி முதல் 2 மணி வரைக்கும், இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கக்கூடிய இந்த சுக்கர ஓரை நேரத்தில் இந்த இலைகளை நீங்கள் மாற்றி வைக்கலாங்க. அப்படி மாற்றும்போது பழைய இலைகளை யாருடைய கால் தடமும் படாத இடத்துல நீங்கள் போட்டு விட வேணுங்க. பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த பொருட்கள் இருந்தாலே பணம் வீண் விரயம் ஆகாதுங்க. அதிகமாக பணம் சம்பாதிக்கவும் உங்களால் முடியுங்க. மிகவும் எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த இலைகளை வைத்து இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு மகாலட்சுமி தாயாரோட முழு அருளையும் பணவரவையும் எளிமையாக நீங்கள் பெற முடியுங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இதை செஞ்சு பாருங்கள். ஏன்னா எந்த ஒரு செயலையும் நம்ம செய்யும்போது முழு நம்பிக்கையோடையும் முழு மனதோடையும் செய்யும்போது தாங்க அதுக்கு நமக்கு கை நிறைய பலன் கொடுக்குங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்.